முள்ளிவாய்க்காலுக்கு பின் வடக்கில் இராணுவ நெருக்குதல்கள், இராணுவ கெடுபிடிகள் அல்லது இராணுவ மயமாக்கம் என்ற பல்வேறு சொற்றொடர்களால் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. ஊடகங்களும் அண்மைய நாட்களில் வடக்கிலே, குறிப்பாக வன்னி பகுதியிலே, மீள்குடியேறிய பகுதிகளில் அல்லது யாழ்குடா நாட்டில் இராணுவத்தினுடைய நெருக்குதல்கள் சாதாரண மனித வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் இருப்பதாக சொல்லுகிறார்கள். நீங்கள் வன்னி பகுதியிலே வாழ்கின்றவர் என்ற வகையில் முள்ளிவாய்க்காலுக்கு பின்னான சூழல் எவ்வாறு இருக்கிறது என்பதை கூற முடியுமா? வணக்கம். எங்களுடைய மண்ணில் முழுமையாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய வந்த பிறகு, அதாவது 2009 மே 18 தமிழ் பிரதேசங்கள், குறிப்பாக வன்னி, யாழ்ப்பாணம் போன்ற இடங்களிலே இராணுவ பிரசன்னம் மேலோங்கியுள்ள ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. பெரும்பாலும் வன்னி பிரதேசங்களில் தற்போதைய நிலைமை இராணுவமயப்பட்டதாகவே காணக்கூடியதாக இருக்கின்றது. அங்கு பாடசாலை நிகழ்வாக இருந்தாலும் சரி, ஏனைய சமய நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, பொது நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அங்கு இராணுவத்தினுடைய அவர்களுடைய ஆதிக்கமும் பல்வேறுபட்ட கோணங்களில், பல்வேறுபட்ட வடிவங்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அத்துடன் சொல்ல போனால் வடக்கு கிழக்கு பகுதிகளில் மக்களின் நிலங்கள் இராணுவ முகாம்களை அமைத்து அங்கு நீண்ட காலமாக தங்கி இருப்பதனால் மக்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு செல்ல முடியாதவர்களாகவும், தங்களுடைய சொந்த வாழ்விடங்களை அவர்கள் அடைந்து கொள்ள முடியாதவர்களாக துன்பப்படுவதனை நிகழ்காலத்தில் நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. அத்துடன் மக்கள் தமது கருமங்களில் சுதந்திரமாக ஈடுபட முடியாதவர்களாகவும், தமது கருத்துக்களையும் தமது எண்ணங்களையும் முழுமையாக வெளிப்படுத்துவதற்கு இங்கு ஒரு அச்சு சூழ்நிலை, அதாவது ஒரு அந்த விடயங்களை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது நாங்கள் துப்பாக்கி முனைகளுக்கு குறிவைக்கப்படுகின்றோம் என்ற அந்த அச்ச நிலைமை இன்று தோற்றுவிக்கப்பட்டு வருகின்றது. அத்துடன் இராணுவத்தினர் தாங்கள் நினைத்தபடி காரியங்களை செய்ய முடியும் என்கின்ற அந்த எண்ணப்பாட்டில் இருப்பதையும், இராணுவத்தினர் அந்த எண்ணத்தில் இருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஒரு சம்பவத்தை உங்களுக்கு கூற வேண்டுமானால், சில மாதங்களுக்கு முன்னதாக கனகாம்பியபுரம் என்னும் பிரதேசத்திலே நள்ளிரவு அத்துமீறி ஒரு வீட்டிற்கு பிரவேசித்த இராணுவத்தினர் சிலர் அவ்வீட்டில் உள்ள பெண்களிடம் தகாத முறையில் நடக்க எத்தனித்த வேளை கிராம மக்களால் அவர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் ஒன்றையும் நாம் ஊடகங்கள் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஜனநாயகம் என்று கூறிக்கொள்ளும் அரசாங்கம் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழ் அரசியல் பிரதிநிதிகளுக்கும் உரிய மரியாதையை கொடுக்க தவறுகின்ற சந்தர்ப்பத்திலும் அவர்களுடைய அரசு சார்ந்த செயற்பாடுகளை ஒடுக்குகின்ற, அதனை தமது துப்பாக்கி முனைகளால் முடக்கி விடுகின்ற சந்தர்ப்பங்கள் கூட நிகழ்காலத்தில் நடந்தேறி இருக்கின்றன. அண்மையில் கூட நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அளவட்டி பிரதேசத்திலே உள்ளூராட்சி சபை வேட்பாளர்களை அறிமுகம் செய்யும் கூட்டத்தில் அத்துமீறி புகுந்த இராணுவ சீருடை தரித்தவர்கள் அந்த கூட்டத்தை குழப்ப முயற்சித்த ஒரு சம்பவம் கூட அளவட்டி பிரதேசத்திலே நடந்து இருக்கின்றது. இந்த ஒரு சம்பவமே இந்த இலங்கையில் ஜனநாயக ஆட்சி, அதாவது இன்று சிங்கள ஆட்சியாளர்கள் கூறிக்கொள்கின்ற வகையிலே
ஜனநாயக ஆட்சி நடைபெறுகின்றதா என்கின்ற ஒரு கேள்விக்குறிக்கும் அந்த கேள்விக்கும் இந்த சம்பவம் ஒரு தகுந்த பதிலாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். இன்னமும் சொல்ல போனால் அண்மைய காலமாக நடந்தேறி வருகின்ற இராணுவ பதிவு நடவடிக்கை தமிழ் பிரதேசங்களை மட்டும் தமிழ் பிரதேசங்களை மட்டும் தழுவிய ரீதியாக இது நடைபெற்று வருகின்றமையும் இது சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு அம்சமாக நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அதாவது தற்போதைய வடக்கினுடைய நிலைமைகள் குறித்து பல விடயங்களை உதாரணங்களுடன் சொல்லியிருந்தீர்கள். அதற்காக என்னுடைய ஊடகங்கள் சார்பிலே உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.